கர்த்தரை தொழுது கொள்ளாத ஒரு கூட்டம். தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் உண்மையோடும் ஆவியோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டுமா? நம்முடைய தேவன் ஆவியா இருக்கிறார். அவர் கல்லா இல்ல, மரமா இல்ல, மண்ணா இல்ல. தெய்வத்தை கல்லுலையும் மண்ணுலையும் மரத்திலையும் தேடக்கூடாது. நம்முடைய தேவன் நம்மை படைத்தவர் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிற தேவன் நமக்குள்ள அவர் தம்முடைய ஆவியை ஊதி நம்மள என்ன செய்யறாரு? இந்த உலகத்துல அனுப்பி இருக்கிறார். அப்ப ஆவியை நமக்கு கொடுத்து அனுப்பி இருக்கிற தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை பார்க்க முடியாது. நாம் இந்த சரீரத்தை விட்டு என்றைக்கு நாம் பிரிக்கப்படுகிறோமோ அன்றைக்கு நாம் அவரை தரிசிப்போம். அப்படி இருக்கிறப்ப ஆவியாய் இருக்கிற தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதில்லை. அப்ப வேற எதையோ தொழுது கொண்டு இருக்கிறாங்க. சூரியனை தொழுது கொள்ளுகிறவர்கள், சந்திரனை தொழுது கொள்ளுகிறவர்கள், மரங்களை தொழுது கொள்ளுகிறவர்கள், மிருகங்களையும் பறவைகளையும் தொழுது கொள்ளுகிறவர்கள், ஊரும் பிராணிகளை தொழுது கொள்ளுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். யார தொழுது கொள்ளணும் சொல்லுங்க? என்னை பார், யோகம் வரும். யோகராணிகள் கழுதைய பார்த்தா என்ன வர? அது பின்னாடி ஓடுறதுதான் வரும். அதை பார்த்தா யோகம் எல்லாம் வராது. அந்த கழுதையின் மேல ஏறி இருக்கிறாரே, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரை நீங்க நோக்கி பார்த்தாதான் யோகம் வாழ்க்கையில வரும், அதிர்ஷ்டம் வரும், ஆசீர்வாதம் வரும், நன்மை வரும். அதை விட்டு கழுதைய பார்த்தா எப்படியா யோகம் வர? கழுதைய பார்த்தா ஒண்ணுமே வராது, யோகம் வராது. நரிய பார்த்தா யோகம் வராது, கழுதைய பார்த்தா யோகம் வராது, காக்காவை பார்த்தா யோகம் வராது. இயேசுவை பார்த்தா அவன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வரும். கர்த்தரை தொழுதுகொள், கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகொள். அந்த நாமத்தை யாரெல்லாம் தொழுது கொள்கிறார்களோ அவர்கள் இனி வரப்போகிற பேரழிவுக்கு தப்புவிக்கப்படுவார்கள், காக்கப்படுவார்கள். கர்த்தருடைய நாமம் மட்டும்தான் தொழுது கொள்ளப்படக்கூடிய நாமம். அந்த நாமத்தை நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும். உங்கள் வீட்டில் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகத்திலே உன் கால்கள் முழங்கால் படியிட்டு அவருடைய நாமத்தை தொழுது கொண்டால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பாய்.